சங்கராபுரத்தில் சங்கர் கேப்டனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அவருடைய வாய்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரேமலதா அன்னியாருக்கு நான் சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு. கிட்ட போய் பேசுறப்போ அப்பதான் அவருக்கு கேட்கும்னாங்க. காது கிட்ட போய் ஐயா நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னு அன்னியார் சொன்னாங்க. உங்களை மாதிரியே பேசுவார்ல ரோபோன்னு. அப்படியே பேசு பேசு அப்படின்னாரு. அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன். பேசினோடனே அந்த கையை எடுத்து அப்படியே கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை திரை உலகில் எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவன் அவர் கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் அவர்கள் மாதிரி பேசணும் அப்படின்னாங்க. பொதுவாக நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஜூனியர்லையும் சொல்லியிருக்கேன், பழமொழி கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேப்டன் மாதிரி பேசுறீங்கன்னா இயலாமையை வைத்து ஆதாயம் தயவு செய்து தேடாதீங்க. அவரால் பேச முடியாத குரலை வச்சு பேசி அதில் ஆதாயம் தேடாதீங்க. அவருடைய கேப்டனுடைய வாய்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதனால அந்த கம்பீரமான குரல்ல பேசுங்க, அதுதான் கேப்டன் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கேப்டன் அவர்கள் நிறைய குரத்துல பேசியிருப்பாரு. அவருடைய அந்த கம்பீரமான குரல், ஜாதி ஜாதிங்கிறியே ஜாதியாட ஒன்றை பெற்றுச்சு உங்க அம்மாடா நடையா, இந்த பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். இடி தலையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா உயர் அடிச்சு புடச்சல இருக்கான், இந்த பூவரி அடிச்சு புடச்சல இல்லடா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.